Hello friends, welcome to Sathish Photography YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன அன்பாக்சிங் பார்க்க போறோம்னா GoProல 10 Blackோட ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த பாக்ஸை வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். 10ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து இந்த GoPro 10ஓட ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு இமேஜ் போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 23 மெகாபிக்சல் கேமரான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து 5.3K வந்து 60 fpsலையும் 4K 120 fpsலையும் எடுக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 33 feet வந்து 10 meters வரைக்கும் வாட்டர் எக்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது GP2 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இப்போ வந்து லெஃப்ட் சைட் வியூவில் என்ன இருக்குது அப்படின்றதையும் காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் 23 மெகாபிக்சல் கேமரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து 5.3Kவும் 4Kவும் மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி 2.7K வந்து 240 fps வரைக்கும் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு சேம் வாட்டர் லெவல் வந்து சேம் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது, 8x ஸ்லோ மோஷன் இருக்குது, டேட்டா ஓவர்லேஸ் இருக்குது, அப்புறம் டைம் வாப் வந்து 3.2 வெர்ஷன் இருக்குது. அப்புறம் 1080p ரெசல்யூஷனில் லைவ் ஸ்ட்ரீமே பண்ணலான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம வந்து 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக நம்ம வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளவுடுக்கு வந்து இதுவே அப்லோட் பண்ணிவிடுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் டைமில் இது வந்து அப்லோட் பண்ணிவிடுன்ற மாதிரி இதோட ஃபீச்சரு. அப்புறம் வந்து வெப்கேம் மோட் இருக்குது. அப்புறம் மாட் ரெடின்னு சொல்லிட்டு, அதாவது இதை வந்து இன்னும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து மாடாக பண்ணலாம். அப்புறம் கீழே வந்து ஹைப்பர் ஸ்மூத் 4.1 போட்டிருக்காங்க. அடுத்து பேக் வியூவில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பேக் வியூவில் பார்த்தீங்கன்னா கேமரா சார்ஜிங்கோட பிக் போட்டு மேலே ப்ரைஸ் டேக் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கீழே வந்து ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஃபோன் ஆப்போட நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, குயிக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரைட் சைடில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்பாக்ஸ் அக்சசரிஸ் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் பாக்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கீழே வந்து ஸ்பெஷல் பண்டில் அக்சசரிஸ் பற்றியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான் வந்து பாக்ஸோட எல்லா சைட்லேயும் இருக்க வியூ. டாப்பில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினி ட்ரைபாடு இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து கிளிப் கனெக்டர் ஒன்று இருக்குது, அது வந்து மேக்னெட் கனெக்டரும் கூட. அண்ட் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டரியும் கொடுத்துருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான் வந்து பாக்ஸில் வந்து இருக்கிறது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஒரு சூப்பரான ஒரு கேரிங் கேஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஓரளவுக்கு. இதில் வச்சு நீங்கள் வந்து போட்டால் கூட ட்ராப் பண்ணால் கூட கேமராவுக்கு ஒன்றும் ஆகாது, அந்தளவுக்கு தான் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது. இது ஜிப்புடு இது தான் வந்து இதில் இருக்குது. இப்போ நம்ம உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு 1 by 1 பார்க்கலாம். கேமரா அக்சசரிஸ் எல்லாமே டவுன்லேயும், மேலே வந்து ஒரு சின்ன ஒரு ஃபோல்டர் மாதிரி செக்ஷனில் 2 நோட்ஸ் மட்டும் இருக்குது. ஃபஸ்ட் ஒன்னில் எப்படிலாம் அட்டாச் பண்ணுறதுன்றதும் அப்புறம் ஸ்டிக்கர்ஸ் வந்தது. செகண்ட் வந்து மேனுவல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேனுவல் பார்க்குறதுனாலும் அதில் வந்து 1 by 1 நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அக்சசரிஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பெஷல் பண்டில்ன்றதுனால அந்த மினி ட்ரைபாடை வந்து இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே குவாலிட்டி நல்லாவே இருக்குது. நான் வந்து இன்ஸ்டா 360 யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு ஒரு ட்ரைபாட் நான் வாங்கியிருக்கேன். அதை விட இது குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இது வந்து பிராண்டோட ஓன் கோப்ரோவோட ஓன் ட்ரைபாட் தான், அதனால் வந்து சாலிட் குவாலிட்டியில் இருக்குது. இது கண்டிப்பாக மஸ்ட் யூஸு. எந்த ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கினாலும் இது வந்து இந்த மாதிரி ஒரு மினி ட்ரைபாட் வந்து மஸ்ட் யூஸு. கீழே பாட்டம் லைனில் ஒரு ட்ரைபாட் மட்டும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினான இந்த GoPro 10ஓட கேமரா இருக்குது. இது வந்து அவங்க டேக் பண்ணி வச்சுருந்தாங்க. இது நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கேமரா. பட் இது வந்து 5.3K 60 fps வரைக்கும் எடுக்கிறதுக்கு ரொம்பவே குவாலிட்டியாகவே எடுக்குது. அண்ட் இது கூட கொடுத்துருக்க இன்னொரு ஸ்பெஷல் பண்டில் அக்சசரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து கிளிப் கனெக்டர்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ அஸ் வெல் அஸ் இது வந்து ஒரு மேக்னெட் கனெக்டரும். ஸோ எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து மேக்னெட் ஸ்டிக் பண்ணுற மாதிரி மெட்டீரியல் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இதை ஸ்டிக் பண்ணிவிட்டு அங்கேயும் நீங்கள் வந்து GoPro வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் மூணாவதாக இருக்கிறது வந்து இது வந்து ஹெல்மெட் கிளாம்ப்னு சொல்லுவாங்க. இதோட கிளாம்ப் வந்து அவங்க இதையும் கொடுத்துருக்காங்க, இதுலேயே சைடில் இருக்குது. இது வந்து அந்த எல்லா கனெக்டர் கிளாம்ப்லாம் வந்து கொடுக்குற அந்த நாப்ஸ் இது. அப்புறம் இதுதான் வந்து அந்த 3M ஸ்டிக்கரோடு இருக்க ஹெல்மெட் கிளாம்ப்பு.
இது நீங்கள் ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இல்லைனா எங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கிளாம்பில் வந்து நம்ம GoPro வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்டு எக்ஸ்ட்ராவாக இங்கே இருக்குது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள் இருக்குது. நார்மல் C டைப் சார்ஜிங் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ரி தான் கொடுப்பாங்க. பட் இது வந்து ஸ்பெஷல் பண்டில்ன்றதுனால எக்ஸ்ட்ரா 1 பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ 1+1 2 பேட்ரிஸ் வந்து இந்த பேக்கேஜில் வந்துடுது. ஸோ இது வந்து ரொம்பவே லாங் லைஃப்க்கு யூஸ் ஆகும். இப்போ இந்த கேமராவோட ஒரு சைட்லையும் என்னென்னலாம் இருக்குன்றது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாட்டமில் பார்க்கலாம். ஃபோல்டிங் ஃபிங்கர்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து GoProவோட ஸ்பெஷல் டிசைன். இதில் தான் இதே டைப்பில் தான் வந்து GoProவோட எல்லாமே இருக்கும் ஃபஸ்ட்லேருந்தே. நம்ம நார்மல் கேமராவில் ட்ரைபாடுக்கு ஹோல்ட் இருக்க மாதிரி இதில் வந்து GoProவோட ஸ்டைலில் தான் இருக்கும். அந்த ஃபோல்டிங் ஃபிங்கர்ஸுக்கு கீழே வந்து ஸ்பீக்கர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 33.6 மில்லிமீட்டரும், இந்த பக்கம் பாட்டமில் வந்து 71.8 மில்லிமீட்டரும் இருக்குது. ஸோ இந்த சைஸில் தான் இருக்குது. இவ்வளோ தான் வந்து அதோட சைஸே வந்து. இதுக்கப்புறம் சைட் வியூவில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டோரு. இந்த டோருக்கு பின்னாடி தான் வந்து நம்ம பேட்டரி வந்து இன்சர்ட் பண்ணுவோம், SD கார்டு இன்சர்ட் பண்ணுவோம். டோர் லேட்ச் கீழே இருக்குது. அது கீழே வந்து USB-C போர்ட்டோட கனெக்டரும் இருக்குது. அதில் தான் நம்ம வந்து சார்ஜ் பண்ணணும். இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இங்கே நம்ம பார்த்தது தான் 33.6 மில்லிமீட்டர். அப்புறம் இதோட ஹைட் வந்து 50.8 மில்லிமீட்டர் தான். பேக் வியூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் லைட் வந்து இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் டச் ஸ்க்ரீன் தான். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி டச் ஸ்க்ரீன் தான். அண்டு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மோட் பட்டன் இருக்குது. மோடு வந்து டிஃப்ரெண்ட் மோடு மாற்றுறதுக்கு நம்ம இதில் தான் வந்து ப்ரெஸ் பண்ணணும். அப்புறம் வந்து மைக்ரோஃபோன் வந்து இந்த இடத்துல இருக்குது. டைமென்ஷன் ஏற்கனவே இருக்கிறது தான், அதில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஃப்ரண்ட் வியூ பார்த்தீங்கன்னா ஷட்டர் பட்டன் மேலே இருக்குது. அண்டு இங்கே ஸ்டேட்டஸ் லைட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட் LCD ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இது லைவ் ப்ரிவ்யூ நம்ம வந்து பார்க்குறதுக்கு. இந்த பக்கம் கேமரா இருக்குது, 23.6 மெகாபிக்சல் கேமரா. அது கீழே வந்து மைக்ரோஃபோன் இருக்குது. கீழே அப்போ நம்ம ஏற்கனவே பாட்டமில் பார்த்தா அதே ஃபோல்டிங் ஃபிங்கர்ஸ் தான். இந்த ஃப்ரண்ட் LCD ஸ்க்ரீன் வந்து அவங்க வந்து லாஸ்ட் வெர்ஷன்லேருந்து தான் விட்டுட்டுருக்காங்க. GoPro 9லேருந்து தான் வந்து ஃப்ரண்ட் LCD ஸ்க்ரீன் வருது. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து அந்த மீட்டர் ரீடிங்ஸ் மட்டும் தான் காமிக்கும். இந்த LCD ஸ்க்ரீன் இருக்கிறதுனால உங்களோட ஃப்ரண்ட் வியூ நமக்கு வந்து லைவாக பார்க்குறதுனால நம்மளுக்கு வந்து இந்த லைட்டிங்லாம் வந்து நம்மளாவே புரிஞ்சுக்கிட்டு வேறு ஆங்கிளில் வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ GoPro 10 வந்து குவாலிட்டியில் இருக்கிற ஆக்ஷன் கேமராலே பெஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லலாம். இப்போதைக்கு நான் வந்து இது அன்பாக்சிங் அண்ட் இதோட ஃபஸ்ட் லுக் மட்டும் தான் காமிச்சிருக்கேன். ஃப்யூச்சரில் நான் வச்சுருக்க Insta360யோட அவுட்புட்டையும் இதோட அவுட்புட்டையும் கம்பேர் பண்ணி நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சதீஷ் ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல். தேங்க்யூ.